இந்த இடத்துக்கு ஹைலைட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருப்போரூர் பஸ் ஸ்டாப்னு சொல்கிறது இல்லை, திருப்போரூர் முருகர் கோயில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் பக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க நியூ ஒண்டர்லா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் போயிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் 4 ஏக்கரில் டெவலப் பண்ணியிருக்காங்க. 85 பிளாட் போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட்டு 740லேருந்து 1580 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களே. இது மட்டும் இல்லாமல் 2 ஆஃபர் கொடுக்குறாங்க. 50 ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ரீயாக தராங்க. அதான் வந்து நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு வாங்குறீங்கன்னா 950 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். மீதி 50 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. அதுவும் வேணாம், வேறு ஏதாவது ஆஃபர் இருந்தால் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்பீங்க. 5 கோல்டு காயின், அதான் வந்து 5 கிராம் கோல்டு காயின் வந்து ஃப்ரீயா தராங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்கினீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினாலே இடம் வாங்க முடியும். இதே இடத்தோட சேர்த்து நிறைய பேர் வீடு கட்டி தரணும் அப்படின்னு கேட்பீங்க. 5லேருந்து 6 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினாலே இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கிக்க முடியும். வெல்கம் டு பிளாக் மிரர் வாக். இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம OMR திருப்போரூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து தான் வீடியோ பண்ணிருக்கோம். எனக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா திருப்போரூர் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. இந்த சைடு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்துருக்கோம். இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா குறைஞ்சது ஸ்கொயர் ஃபீட்டு 5000லேருந்து 6000 ரூபாய் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. ஏன்னா லேஅவுட் யாருமே போடலை இந்த சரௌண்டிங்கில். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அப்படி போனீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியே கிடைக்கும். ஆனால் டெவலப்பான ஏரியா பக்கத்தில் ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணி லோ பட்ஜெட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் இருக்காங்க. இந்த இடத்தோட டெவலப்மெண்ட் சொல்லணும்னா OMR எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். திருச்சேரி வரைக்கும் பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் வரைக்கும் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துச்சுன்னா இந்த இடத்தோட டெவலப்மெண்ட் கண்டிப்பா அதிகமா இருக்கும். இப்போ இந்த பிரைஸ்ல கொடுக்குறவங்க அந்த டெவலப்மெண்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரைஸ்ல கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இந்த இடத்துக்கு ஹைலைட் முக்கியமா பாத்தீங்கன்னா திருப்போரூர் பஸ் ஸ்டாப்னு சொல்றது இல்லை, திருப்போரூர் முருகர் கோயில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் பக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க நியூ ஒண்டர்லா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் போயிடலாம். சைட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். எனக்கு பேக் சைடில் இருக்கிறது வந்து திருப்போரூர் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த வழியாக போனீங்கன்னா லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மகாபலிபுரம் போயிடும், ரைட் எடுத்தீங்கன்னா செங்கல்பட்டு திருக்கோவில்குன்றம் போகிற ரூட் இருக்குது. அதில் நீங்கள் செங்கல்பட்டு போகிற ரூட்டில் மடையத்தூரில் இருக்குது. கரெக்டாக திருப்பூரூர் பஸ் ஸ்டாப்லேருந்து மடையத்தூர் தான் 2வது ஸ்டாப்பு. நீங்கள் வந்து பஸ்லேயே கூட இறங்கி நீங்கள் சைட்டுக்கு கூட வரலாம். சைட்டுக்கு போய் மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்றேன். மகளே, நம்ம வந்து சைட்டுக்குள்ள வந்துட்டு சைட்டு பாருங்க, சூப்பரா இருக்குது. சைட்டை சுத்தி பாருங்க, எவ்வளவு வீடு இருக்குது பாருங்க. இது மட்டும் கிடையாது, நீங்க சைட்டுக்கு உள்ள வர வழியிலேயே பாத்தீங்கன்னா நிறைய வீடு இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி ஒரு டீட்டெயிலா சொல்றேன். இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் 4 ஏக்கர்ல டெவலப் பண்ணிருக்காங்க. 85 பிளாட் போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் 740லேருந்து 1580 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களே. இதுல எல்லா ஃபேசிங்லயும் உங்களுக்கு வந்து பிளாட் இருக்கு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபேசிங்ல வாங்கிக்கலாம். நிறைய பேர் ஏன்னா ஃபேசிங் தான் பார்த்து வாங்குவீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா தான் அந்த ஃபேசிங் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மினிமம் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்லாம் எதிர்பார்ப்பீங்க. அது இப்போ காலி ஆயிடுச்சு. 740ல தான் இருக்கு. நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு அப்ரிஷியேட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அதுதான் உண்மையும் கூட. பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ற ஐடியாவே எப்படி இருக்கும்னா, டெவலப்பான ஏரியால எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே மாட்டாங்க. என்ன ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா, டெவலப்பான ஏரியால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது டெவலப்பே ஆகாது. அது அங்கேயே தான் இருக்கும். இதே டெவலப் ஆக போற இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ வந்து ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியுதோ இல்லையோ, பிசினஸ் மேனுக்கு பக்காவா தெரியும். அதனால தான் அவங்களாம் கரெக்டா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக சூஸ் பண்ணி பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு வீடுங்கெல்லாம் இருக்கிற இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அதோட ப்ராப்பர்ட்டியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 2500 ரூபா 3000 ரூபாய் இருக்கும். நீங்க என்ட்ரன்ஸ்லேயே சைட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் 2800 ரூபாய் 2500 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 1099 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ஆஃபர் கொடுக்குறாங்க. 50 ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ரீயாக தராங்க. அதான் வந்து நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா 950 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். மீதி 50 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. அதுவும் வேணாம், வேறு ஏதாவது ஆஃபர் இருந்தால் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்பீங்க. 5 கோல்டு காயின், அதான் வந்து 5 கிராம் கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக தராங்க. கோல்டு என்ன ப்ரைஸ் விற்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது 5 கிராம் கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ இந்த 2 ஆஃபரில் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் மக்களே. சைட் வந்து புதுசாக வந்து டெவலப் பண்ணதுனால இந்த சைட்டில் எப்படிப்பட்ட அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னா 24 ஃபீட் பிளாக் டாப் ரோடு போட்டிருக்காங்க, 30 ஃபீட் பிளாக் டாப் ரோடு போட்டிருக்காங்க, சுத்தி காம்பவுண்ட் சுவர் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்லாம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் கேட் வந்துடும், சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்துடும். 2 பார்க், பர்டிகுலரா இந்த சைட்டுக்கு 2 பார்க் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்னுமேட்டில் தான் டெவலப் பண்ணுவாங்க. இது வந்து ஃபேஸ் 2 வந்து வரப்போகுது ஃபியூச்சர்ல. அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபேஸ் 2 வந்து அந்த சைடு வந்தாலும் வரப்போகுது. ஏன்னா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோசம் பர்ச்சேஸ் பண்றதுக்கோசம் பேசிட்டு இருக்காங்க. இந்த சைட் எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சோ அவ்வளவு சீக்கிரத்தில் அந்த ஃபேஸ் 2 ஓப்பன் ஆயிடும். இந்த இடத்துல மொத்தம் 85 பிளாட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் 740லேருந்து 1580 வரைக்கும் இருக்கு.
இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். இந்த இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்குனீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினாலே இடம் வாங்க முடியும். இதே இடத்தோட சேர்த்து நிறைய பேர் வீடு கட்டி தரணும் அப்படின்லாம் கேட்பீங்க. 5 ல இருந்து 6 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினாலே இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி சொந்தமா ஒரு இடம் வாங்குறது நிறைய பேரோட கனவாவே இருக்கும். நிறைய பேர் வாங்க முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டும் இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டில இந்த பிரைஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா இது ஃபியூச்சர்ல கண்டிப்பா 2500 ரூபாய் மேல தான் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பிரைஸோட அப்ரிஷியேட் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த சைட்டோட டெவலப்மெண்ட் சொல்றேன். இந்த சைடு போனீங்கன்னா ஜாப்பனீஸ் ஒன் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி இருக்கு. பெரிப்பல் ரிங் ரோடு இருக்கு. மகாபலிபுரம் ஒரு சேட்டலைட் சிட்டியா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டும் ஒரு சேட்டலைட் சிட்டியா வரப்போகுது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுப்புறம் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க. இப்போ புதுசா லான்ச் பண்ண நியூ வண்டர்லா தீம் பார்க் வந்து சைட்ல இருந்து வெறும் 5 நிமிஷம் டிராவல் தான். 6 கிலோமீட்டர் தான் இந்த சைட்ல இருந்து. நீங்க திருப்பூரூர் பஸ் ஸ்டாப் போனோம்னாலும் 6 கிலோமீட்டர்ல இந்த சைட்ல இருந்து போயிடலாம். ஏன்னா திருப்பூரூர் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஃபேமஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதாவது முருகர் கோயில் வேற இருக்கு. இந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கிற இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை சுத்தி எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சூப்பரான ஒரு சாய்ஸ்னே சொல்லலாம். இந்த இடத்துக்கு டெவலப்மெண்ட் எல்லாமே சொல்லலாம். இந்த இடத்துல முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே தெரியும். இது எல்லாமே விஐபியோட கெஸ்ட் ஹவுஸுங்க. ஸோ இந்த விஐபி கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொன்ன உடனே நிறைய நடிகர்துன்னு சொல்லலாம். பர்டிகுலரா இவங்க தான் அவங்கன்னு சொன்னா ஆனா அது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்க இடம் வாங்கிட்டு லோனு போனலாம் எதிர்பார்ப்பீங்க. இந்த இடத்துல ஒரு இடம் வாங்குறீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டு மீதி 70 to 80% வரைக்கும் இவங்க சைட்ல இருந்தே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த சைட்டுக்கு டிடிசி பேர் அராப்புல் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த சைட்டை பத்தி வேற ஏதாவது டீடைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாட்டை புக் பண்ணுங்க சீக்கிரம்.